ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி என்ன சமையல்னா இது மாங்காய் கேரட் போட்டு இந்த சாப்பாடு இது பண்ண போகிறேன். லெமன் ரைஸ் எப்படி, புளி சாதம் எப்படி, அந்த மாதிரி கேரட்டும் இந்த மாங்காய் கட் பண்ணி மாங்காய் துருவி வச்சுருக்கேன். மாங்காய் இதில் என்னென்ன இது சேர்க்க போகிறேன்னா, முதல்ல ஒரு 4-5 பூண்டு பல் உடச்சி வச்சுருக்கேன், அரை வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு உளுந்து, அப்புறம் முந்திரி, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பாருங்கள் மஞ்சள் தூள், தனியா தூள், சால்ட்டு. இது முதல்ல நான் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதிலெல்லாம் லாஸ்ட்டில் இது சேர்க்குறவ வினிகர் ஒரு பொடி வச்சுருக்கேன். அதிகமாக இல்லை, ஒரு பொடி தான் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல நான் இதில் இந்த டிஷ் இது மட்டும் போட்டுடுறேன். இந்த மாதிரி வெயில் சீசனில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இப்போ தான் நியூவாக பண்ணேன், சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. சரி, உங்களுக்கும் இந்த வீடியோ காமிக்கலான்னு தான் நான் போடுறேன். ஒரு எண்ணெய் 100 கிராம் போடுங்க, போதும். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடிச்சிருக்கேன். நல்லா இது ஆயிடுச்சு, சாப்பாடு சூடு இல்லை. அப்புறம் இது எண்ணெயில் போட்டு காய்ச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இது லைட் ப்ரௌன் ஆகும். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இதில் வெங்காயம் கூடயே பூண்டு ஒடிச்சு இருக்குது, அதுவும் போட்டுடுறேன். லைட்டாக தட்டி விடுங்க, பூண்டுக்கு போதும். அப்புறம் இது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுவும் போடுறேன். இதில் இந்த மாதிரி வெயில் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு இது கூட சிக்கன் 65 சாப்பிட்லாம் நீங்கள், இல்லை மட்டன் தொக்கு பண்ணிக்கலாம், மட்டன் இது ஷீக் மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்பளம் வறுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ் மாதிரி அந்த கவாப் போட்டிருக்கேன், காஞ்சி கவாப் வச்சுருக்கேன். மட்டன் என்ன சொல்கிறது, உப்பு கருவாடு மட்டன் போட்டிருக்கேன். உப்பு போட்டு மட்டன் காய வச்சுருக்கோம். அது உப்பு கருவாடு மாதிரி படுவாங்கல்ல, அந்த மாதிரி மட்டனுக்கு நாங்கள் மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு, சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயில காஞ்சி வச்சுருக்கோம். அதுவும்னா இந்த கூட நாங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். பாருங்கள் காய்ஸ், உப்பு கறி, மட்டன் உப்பு கறி நல்லா காஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு லைட்டாக இதில் அம்பிக்கல்லில் வச்சு நல்லா தட்டி மெலிசாக பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் எண்ணெயில் வறுக்கணும். அதுவும் எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன். நான் ஜாஸ்தியாக எடுக்கல, ஆளுக்கு 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 பேர் சாப்பிட்றோம் இல்லை, அதனால ஆளுக்கு 2 போதும். இது கூட அப்பளம் கூட இருக்கனால போதும். ஸோ இது பாருங்கள், லைட் கலர் மாறினா இந்த நாங்கள் மாங்காய் கேரட் போட்டுடலாம். இதில் ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ பண்ணி போட்டு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நான் வீடியோ போட முடியல. நீங்கள் லைக் பண்ணால் தான், ஷேர் பண்ணால் தான், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். எல்லா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? எனக்காக நிறைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடியுது, வீடியோ நான் போடுறேன். நடுவில் ஹெல்த் இஷ்யூனால தான் எனக்கு கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஸோ பாருங்கள், லைட் இது வெந்துட்டே வந்துச்சு, ப்ரௌனாக இருக்குது வெங்காயம். ஸோ இப்போ நான் இது போட்டுடுறேன். நல்லா கழிச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொழும்பு இது டெய்லி ஒரு குழம்பு ஏதாவது வைக்கணும், அதெல்லாம் வெடிச்சிடும். இந்த மாதிரி புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணால் தான் எங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சாம்பார், அதே பொரியல், அதே ரசம், அதே காரக்குழம்பு அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால், ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் நான் சால்ட்டும், மஞ்சள் தூள், தனியா தூள் போட்டுடுறேன்.
ஸோ இந்த பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வினிகர் இது ஒரு மூடி, ஏன்னா லைட்டாக புளிப்பு வர்றதுக்காக. மாங்காயில் அவ்வளோ புளிப்பு இருக்காது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி போட்டுடலாம். நீங்கள் இப்போ வினிகர் வேண்டாம்னா லெமன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுறேன். லைட்டாக கொத்தமல்லி வாசனை வர்றதுக்காக தான் போடுறேன். பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தேன்னா. போதும். நான் ஒரு 3/4 மாங்காய் காய் தான் போட்டேன். 2 பேருக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போது இதில் நாங்கள் சாப்பாடு அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்களும் வெயிட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ காமிக்கிறேன். நான் சாப்பாடு கையிலேயே நான் மிக்ஸ் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஸ்பூன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்றது தானே, அதனால் கையில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. செம்ம சூடாக இருக்குது. இந்த மாதிரி சூடான சாப்பாடுக்கு வறுத்த இதுக்கான மட்டன் உப்பு கறி அப்புறம் அப்பளம், இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ். நல்லா இருக்கா பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள். அப்படியே இந்த முந்திரியெல்லாம் வச்சு ஒரு பிடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த உப்பு கறி இடிச்சிட்டு வறுத்துட்டு காமிக்கிறேன்.